வெல்கம் டு மில்லேனியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் ஆர்டிஇ அட்மிஷன் 2026க்கான முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஇ அப்படிங்கிறது கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இலவசமான மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு வருஷமும் நடைபெறுது. ஸோ 2026 2027 இதற்கு இடைப்பட்ட அந்த கல்வி ஆண்டில் இலவச மாணவர் சேர்க்கை பற்றின முக்கியமான அறிவிப்பு தான் இப்போ நமக்கு வெளியாகிருக்கு. ஸோ இந்த இலவச மாணவர் சேர்க்கைக்கு பெற்றோருடைய என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும், இதுக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கின குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் இலவசமாக சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ஐசிஎஸ்சி மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இலவசமாக மாணவர் சேர்க்கை நம்ம விண்ணப்பிக்க முடியும். ஸோ குறிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். rte.tnschools.gov.in அப்படின்ற அந்த இணையதளம் மூலமாக இந்த வருடத்திற்கு, அதாவது 2026 2027க்கு ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து மே 18 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஆரம்ப தேதிகளிலே விண்ணப்பிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ உதாரணமாக இந்த ஆர்டிஇ அட்மிஷன் மூலமாக ஒரு மாணவர் ஒரு பள்ளியில் 1ஆம் வகுப்பு அல்லது எல்கேஜியில் சேர்றாங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவசமாக அந்த பள்ளியிலே அவங்க கல்வியை பெற முடியும். ஸோ இந்த ஆர்டிஇ அட்மிஷன் மூலமாக பொருளாதாரத்தில் பின்தங்கினுடைய குழந்தைகள் மட்டுமல்லாது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் ஆதரவற்றவர்கள், ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்களுடைய குழந்தைகள்லாம் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும். ஸோ இந்த இலவச ஆர்டிஇ அட்மிஷனில் பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். குறிப்பாக ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிறவங்க இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க அப்படின்ற அந்த பிரிவில் வருவாங்க. ஸோ அது மாதிரியான விண்ணப்பதாரர்கள் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க அடிப்படையில் ஆர்டிஇயில் இலவசமாக அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் இது எல்லாத்தையுமே நம்ம சமர்ப்பிக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ வரைக்கும் வருமான சான்றிதழ் இல்லை அப்படின்னா வருமான சான்றிதழ் நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிடுங்க. இருப்பிடச் சான்றிதழ், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் விண்ணப்பித்து வாங்கணும். அதன் அடிப்படையில் தான் உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய 5 பள்ளிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆர்டிஇ இலவச சேர்க்கையில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஏப்ரல் 20 முதல் மே 18 வரைக்கும் நமக்கு அந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதாவது நமக்கு ஏதாவது சான்றிதழ் தேவை இருக்குது அப்படின்னா, உதாரணமாக இருப்பிடச் சான்று, வருமான சான்று, ஜாதி சான்று இது மாதிரியான சான்றிதழ்கள் ஏதாவது இல்லை அப்படின்னா, ஸோ இந்த ஏப்ரல் 20க்குள்ளே அந்த விண்ணப்பித்து அந்த சான்றிதழ்களை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சான்றிதழ்களை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அதிகபட்சம் 5 பள்ளிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அது எந்த பள்ளியில் உங்களுக்கு காலி இடங்கள் இருக்கோ அதில் உங்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒரு பள்ளிக்கூடத்தில் காலி இருக்கக்கூடிய அந்த காலி இடங்களோட அதிகமான மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் வருது அப்படின்னா வெளிப்படையான குலுக்கல் முறையில் மாணவர்களை தேர்வு செய்து அந்த குழுக்களில் எந்தெந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கான அந்த கல்வி ஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்ற முக்கியமான செய்தி இப்போ நமக்கு வெளியாகிருக்கு. ஸோ குறிப்பாக இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆர்டிஇ இலவச அட்மிஷன் மூலமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில், சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலே இலவசமாக கல்வியை பெற முடியும். ஸோ தமிழ்நாட்டில் ஏப்ரல் 20 முதல் நமக்கு இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்குள்ளே தேவையான சான்றிதழ்கள் ஏதாவது உங்களுக்கு இல்லை அப்படின்னா தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் நீங்கள் முழுமையாக தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் ஆன்லைனில் விண்ணப்பித்து இந்த இலவச கல்வி சேர்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பள்ளியில் இடம் வாங்க முடியும். ஸோ இந்த ஆர்டிஇ அட்மிஷன் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.